வணக்கம், இது நீலா கிச்சன். இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கர்நாடகா ஸ்பெஷல் டொமேட்டோ பாத். ரொம்ப ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு. கர்நாடகாவில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இது இல்லாமல் இருக்காது. அதை இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு சாப்பாடு பொன்னி புழுங்கல் அரிசியில் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ், அது ஜீரக சம்பா ரைஸ் ஆச்சும் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே ரொம்ப தேவைப்படாது. ஒரு ஆனியன் ரைத்தா, ஒரு எக்கு ஆர் சிப்ஸு எதுனாலும் போதும். மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. 2 பெரிய தக்காளி, 10 பல் பூண்டு, 1 பீஸ் இஞ்சி 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தக்காளி, பூண்டு, இஞ்சி, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பீஸ் பட்டை, 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. ஆனால் தேங்காய் போட்டு தான் பண்ணுவாங்க. தேங்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். குவான்டிட்டியை கம்மி பண்ணனாலும் கம்மி பண்ணிவிடுங்க, கூட்டன்னா கூட்டிக்கிடுங்க. ஆனால் 2 ஸ்பூன், 1 கப் அரிசிக்கு 2 ஸ்பூன் தேங்காய் போதும். ஊற வச்ச 6-7 வரமிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை மிக்சியில் அரைச்சிடலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. 1 கப் வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுடுங்க. 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ தாளிப்புக்கு. குக்கர் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சேம் குவான்டிட்டி நெய். தனி நெய்யில் பண்ணதாக இருந்தால் பண்ணிக்கலாம். நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து பண்ணுறேன். எண்ணெயும் நெய்யும் சூடானோன்னு தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அதோட கட் பண்ண 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இது நல்லா வணங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கி டிரான்ஸ்பரண்டாக ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ண தக்காளி, புதினா, மல்லி இலை, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிடுவோம். பாதி உப்பு இப்போ சேர்க்குறோம். சாப்பாடு போடச்சில் ரைஸ் போடச்ச பேலன்ஸ் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சமாக குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற மசாலா, நம்ம மிக்சியில் அரைச்ச விழுது. ஏற்கனவே நம்ம வரமிளகா போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். தேவைப்பட்டுனா கொஞ்சமாக மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி. மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இது நல்லா வணங்கி வரட்டும். இந்த மசாலா இஞ்சி பூண்டு எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் வதக்கி எடுத்துவிடலாம். மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரியட்டும். மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ 1 கப் பச்சை பட்டாணி. ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷான பீஸ் தான் சேர்ப்பாங்க. ஃப்ரெஷ் பீஸ் இல்லாததுனால நான் பச்சை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துருக்குறேன். இதோட 1 மணி நேரம் ஊற வச்ச அரிசி. நான் ஊற வச்ச பொன்னி ரைஸில் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ்மதி ரைஸோ ஜீரக சம்பாவோ எதுனாலும் சேர்த்துக்குங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி. இந்த மிக்ஸி கழுவுனா அந்த தண்ணியை சேர்த்துடலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே பாதி உப்பு சேர்த்துட்டோம். பேலன்ஸ் உப்பு இப்போ சேர்த்துடலாம். கலந்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கொதி வந்த உடனே விசில் போட்டுடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதே போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீதி வைக்காமல் அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இது கர்நாடகாலாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு.
கர்நாடகா ஸ்பெஷல் டொமேட்டோ பாத். ரைஸ் வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு. குக்கரை மூடி விசில் போட்டுருவோம். 2 விசில் வந்தால் போதும், ரைஸ் ரெடி ஆயிரும். நம்மளோட சூப்பரான டொமேட்டோ பாத் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நம்மளோட கர்நாடகா ஸ்பெஷல் டொமேட்டோ பாத் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.